காலை சூரியனின் முதல் கதிரோடு எழுவது ஒரு விவசாயிக்கு தினம். ஒரு நாள் எப்படி செல்கிறது தெரியுமா? விடியற் காலை 5 மணிக்கு சலசலப்பு ஆரம்பிக்கும். கோழிகளின் கூவல், மாடுகளின் சத்தம் என ஒரு புதிய நாள் பிறக்கிறது. முதலில் இறைவனுக்கு ஒரு வணக்கம் சொல்லிவிட்டு நேரடியாக வயலுக்கு செல்வோம். தண்ணீர் பாய்ச்சுவது, களை எடுப்பது போன்ற வேலைகள் காலை நேரத்திலேயே தொடங்கிவிடும். சூரியன் மேலே ஏற ஏற வேலையின் வேகம் அதிகரிக்கும். காலை உணவு வயலிலேயே தான். வீட்டிலிருந்து வெந்நீர் சாதமும் துவையலும் கொண்டு வருவார்கள். அதை வயல் வரப்பில் அமர்ந்து சாப்பிடுவது ஒரு தனி சுகம். மதிய வெயில் உச்சத்தில் இருக்கும்போது சிறிது ஓய்வு. மரத்தடியில படுத்துக்கொண்டு பண்ணையின் அழகை ரசிப்பது மனதுக்கு நிம்மதி தரும். பிறகு மீண்டும் வேலை தொடங்கும். மாலை 6 மணிக்கு மேல் நீர் பாய்ச்சுதல், அறுவடை செய்த காய்கறிகள் அல்லது பழங்களை சேகரிப்பது போன்ற வேலைகள் நடக்கும். சில சமயங்கள்ல அடுத்த நாள் நடவு செய்ய நிலத்தை தயார் செய்வோம். சூரியன் மறையும் நேரம். வானத்தில் வண்ணங்கள் சூழ்ந்திருக்க அன்றைய உழைப்புக்கு ஒரு நிறைவான முடிவு. பண்ணை கருவிகளை சேகரித்து வைத்துவிட்டு மாடுகளுக்கு தீவனம் போட்டுவிட்டு ஒரு தேநீரோடு நாள் முடியும். அடுத்த நாள் வேலைக்கான திட்டத்தோடு உறங்கச் செல்வோம். இதுதான் ஒரு சாதாரண விவசாயியின் ஒரு நாள் வாழ்க்கை. கடின உழைப்பு நிறைந்த ஆனால் மனதுக்கு திருப்தி தரும் வாழ்க்கை. ஒரு விவசாயியின் வாழ்க்கையை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான விவசாய குறிப்புகள் மற்றும் தகவல்களுக்கு சிங்க்யூ ஃபார்மை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.